பெட்ரோல இங்க இருக்கிற நெய்ல ஊத்திட்டேன். பெட்ரோலா? அந்த பட்டு துணிக்குள்ள மிளகாவையும் உப்பையும் சின்னதா ஒரு மூட்டை கட்டி திணிச்சு வச்சிடுங்க. பாப்பா, நீ வந்து நெய்ய யாகத்துல விடுமா? இதுல தப்பிச்சிட்டேன். ஆனா அடுத்து நான் வச்சிருக்கிற வேட்டுல உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்னையும் அந்த வெண்ணிலாவையும் இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டாம நான் ஓயவே மாட்டேன். தரணி கர்ப்ப சம்போதம் குமாரம் சத்யாஸ்தம் அந்த பட்டு துணியை எடுத்துன்னு வாங்க, சமர்ப்பணம் பண்ணிடலாம். கொடுங்க. சாமி, என்ன சாமி இது? இதுல யாரோ வேணும்னு மிளகாய் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. யாகத்தை நடத்த விடாம தடுக்கத்தான் இதெல்லாம் யாரோ செஞ்சிருக்கா. யார் இத பண்ணது? மாமா, பாத்தீங்களா? நான் சொன்னபடியே ஆயிடுச்சுல. ஏதாவது ஒரு தடை வரும்னு சொன்னல, இப்போ அதுபடியே நடந்துருச்சு. பாத்தீங்களா? எனக்கு தெரியும் மாமா, என் வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்காது. எல்லாமே கெடுதலா தான் முடியும். என் ராசி அப்படி மாமா, தப்பான ராசி. ஸ்வேதா, ஸ்வேதா, நீ அழாத ஸ்வேதா. என்னன்னு விசாரிப்பாரு. இந்த யாகத்துக்கான பூஜை சமாளம் ஏற்பாடு பண்ணது யாரு? அண்ணே, வெண்ணிலா தானே எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சா. முத்துமாமா, பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் தான் கொண்டு வந்து வச்சேன். ஆனா பட்டு துணியெல்லாம் நான் கொண்டு வந்து வைக்கல முத்துமாமா. பூங்கோத அண்ணி தான் கொண்டு வந்து வச்சாங்க. நான் பார்த்தேன் முத்துமாமா. என்ன வெண்ணிலா, விளையாடுறியா? நீ பட்டு துணியை கொண்டு வந்து வச்சத நான் என் கண்ணால பார்த்தேன். இப்ப வந்து இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன பழிய ஏன் மேல போடுறியா? இல்ல அண்ணி, நீங்க தானே பட்டு புடவை துணியெல்லாம் தாம்பரத்துல கொண்டு வந்து வச்சீங்க. ஓஹோ, நான் தான் அப்போ உப்பு மிளகாயும் போட்டு இந்த யாகத்தை நடக்க விடாம கெடுக்க நினைச்சனா? நான் எதுக்காக என் அண்ணன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்? அப்பேற்பட்ட கேவலமான ஆளா நானு? இந்த கல்யாணம் நடந்தா எனக்கும் சந்தோஷம் தானே? நான் எதுக்காக அதை கெடுக்க நினைக்கணும்? கண்டிப்பா சொல்றேனே, இவ்ளோ தூரம் பேசி இதை இவ திசை திருப்புறானா? கண்டிப்பா இத வெண்ணிலா தானே செஞ்சிருக்கணும். இந்த பாரு, எது நடந்தாலும் வெண்ணிலா வெண்ணிலான்னு அவன் மேலே பழி போட்டா என்ன அர்த்தம்? நான் எதுக்குன்னு பழி போடணும்? இங்க பாருனே, உன் மேல வேணாலும் சத்தியம் பண்றேன். எங்க அவள அந்த மாதிரி சத்தியம் பண்ண சொல்லு. இத பண்ணலன்னு சொல்லு பாப்போம். நான் வேணா உங்க மேல சத்தியம் பண்றேன் முத்து மாமா. ஏன்னா நான் இத பண்ணல, சத்தியமா பண்ணல. இத பாருங்க, யாரும் யார் மேலயும் சத்தியம் பண்ண வேண்டாம்.
வெண்ணிலாவை சத்தியம் பண்ண சொன்னதும் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறியா? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அவ பழிய ஏன் மேல போடுறியா? நான் ஒன்னும் பயப்படல. ஆ? இருங்க வரேன். அப்பா, நான் நைட்டு தண்ணி தாகம் எடுத்து தண்ணி குடிக்க ஃப்ரிட்ஜ் கிட்ட போனப்பா. அப்ப பூங்குதை ஆண்டி பயந்து பயந்து பூஜை ரூம்குள்ள போனத நான் பார்த்தேன்ப்பா. அப்புறம் போய் பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. வெண்ணிலா சித்தி மேல பழி போடுறதுக்கு தான் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் அதை ஷூட் பண்ணி வச்சேன். கடைசியில பார்த்தா நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. பாத்தீங்களாப்பா? என்னது இது? வீட்டுக்குள்ள பண்ற வேலையா இது? அவளே பாவம். வெண்ணிலாக்கு யாருமே இல்ல. நம்மள நம்பிதான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. 24 மணி நேரம் நமக்காகவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. அவன் மேல உனக்கு என்ன அவ்வளவு வெறுப்பு? இல்லன்னு வெண்ணிலா இருந்தா கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுன்னு ஸ்வேதா என்கிட்ட அடிக்கடி சொல்லி ஃபீல் பண்ணானு. அத கேட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் முடியற வரைக்கும் வெண்ணிலாவை எங்கேயாவது அனுப்பிடலான்னு நான் நினைச்சேன்னு. உனக்கும் ஸ்வேதாக்கும் நடக்கிற கல்யாணத்துல தடையா இருக்கிற இந்த வெண்ணிலா மேல பழி வரணும்னு நினைச்சுதானே நான் இப்படி பண்ணேன். சத்தியமா வேற எந்த உள்நோக்கமும் இல்லன்னு என்ன மன்னிச்சிருன்னு. உனக்காக மட்டும் தானே நான் இப்படி எல்லாம் பண்ணேன். நீ 1000 காரணம் சொன்னாலும் நீ சொன்ன பொய்ய உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காக என் மேலே பொய் சத்தியம் பண்ணிட்டல. அண்ணன் மேல அவ்வளவு பாசம். இல்லன்னு வாய் வார்த்தையா சொன்னேனே தவிர நிஜத்துல என்னால சத்தியம் பண்ணிருக்க முடியாதுன்னு. நான் பண்ணவும் மாட்டேன்னு என்ன நம்புன. யாகத்துல எந்த தடையும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீ நல்லது பண்றத நினைச்சு கெடுதல் பண்ணிட்டே போங்கோத. இப்படி எல்லாம் சொல்லி அவ மனச கஷ்டப்படுத்த வேண்டாம். எப்படி இருந்தாலும் நாங்க யாகம் முடியர்ச்சு திருஷ்டி கழிச்சிருப்போம். நாங்க எப்போ வஸ்திரத்தை யாகத்துல போட்டோமோ அப்பவே யாகம் நல்லபடியா முடிஞ்சிருத்துன்னு அர்த்தம். கடைசியா அதை போட்டு வெடிச்சதெல்லாம் திருஷ்டிக்காக நினைச்சுக்கோங்க. சகுனங்கள் கூட நாம பாக்குற கண்ணோட்டத்துல தான் இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கிற திருஷ்டி எல்லாம் கழிஞ்சிருத்துன்னு நினைச்சுக்கோங்க. இனிமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். கவலையே படாது. நம்ம புறப்படலாம்னா? ஸ்வேதா, இங்க பாரு, நீ வெண்ணிலா பத்தி ஃபீல் பண்ணனால்தான் பூங்கோதை இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்க. மறுபடியும் சொல்ற, நீ வெண்ணிலா பத்தி எதுவுமே யோசிக்காத. அவளை பார்த்து பயப்படாத. அவ பாவம். அவ நீ மட்டும் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணலன்னா பூங்கோதை இந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டா. சரி விடு, இனிமேல் நடக்கிறது நல்லதாவே நடக்கட்டும். புரியுதா? அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைச்சு கடைசியில நான் அவமானப்பட்டதுதான் மிச்சம்.
வழியுது. யானை தான் தலையில தானே மண் அள்ளி போட்டுக்குமா. எங்க பாட்டி கதையில சொன்னாங்க. அது மாதிரி உன் தலையில நீ ஏன் மண் அள்ளி போட்டுக்கிட்ட? குட்டி பிசாசு என்ன? யாகம் நல்லபடியா நடந்தா கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு இருந்த. கடைசியில வெண்ணிலா சித்திய மாட்டி விடணும்னு நினைச்சு யாகத்தை நீயே கெடுத்து விட்டுட்டியே. எங்க அப்பாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அது எப்படி சரியா நடக்கும்? உங்களுக்கு முத்தரசு அப்பா மேல நிஜமான பிரியமே இல்ல. வெண்ணிலா சித்திக்கு தான் நிஜமான பிரியம் இருக்கு. என்னைக்குமே நீ தப்பா நினைச்சா அது நடக்கவே நடக்காது. நான் நிஜமாவே நெய்ல பெட்ரோல் எல்லாம் கலக்கல. நெய்ல நெய்யத்தான் கலந்தேன். யாகத்துல நெருப்பு பிடிக்கும் பிரச்சனை ஆகும்னு நினைச்சியா? அதான் ஆகவே இல்லையே. ஏன்னா நான் கலந்த நெய்யாச்சே. ஏமாந்துட்டீங்களா? இந்த குட்டி பிசாசு என்னென்ன பேசிட்டு போகுது. ச்சே. மாமாவுக்கு என் மேல பிரியம் இருக்குன்னு நிரூபிச்சு காட்டு. அதுக்கப்புறம் அவளுக்கு தெரியும் இந்த ஸ்வேதா யாருன்னு. இந்த பாலை குடி. வழக்கமா நான் பாட்டி கூட இருக்கிற வரைக்கும் அவங்கதான் எப்படி தூங்கறதுக்கு முன்னாடி பால் கொடுப்பாங்க சித்தி. அப்பதான் தூக்கம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க காணாம போயிட்டு இப்ப வரைக்கும் வரவே இல்ல. இப்ப நீதான் பாட்டிக்கு பதிலா என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிற சித்தி. இல்ல ருத்ரா, நீதான் என்ன கவனிச்சுக்கிற. வார்த்தைக்கு வார்த்தை என்ன சித்தின்னு கூப்பிடுற. ஆனா எனக்கு உன்னை பார்க்கும்போது இறந்து போன என் அம்மா திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஆமா ருத்ரா, இதுக்கு முன்னாடி எனக்காக இந்த வீட்டுக்குள்ள கலை இருந்தா ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏதாவது நடக்கும் போது எனக்காக ஆதரவா இருந்து குரல் கொடுத்தது கலைதான். ஆனா ஒவ்வொரு தடவையும் தோத்து போன வழி மட்டும்தான் எங்க 2 பேருக்கும் மிஞ்சும். நாங்க சொல்றதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள யாரும் நம்ப மாட்டாங்க. இவளுக்கு என்ன தெரியும், ஏதோ பொய் சொல்றான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. முத்து மாமா கூட அப்படிதான் நினைப்பாரு. முன்னாடி நிறைய பிரச்சனை வந்தப்பெல்லாம் நான் தான் தப்பு பண்ணதா முத்து மாமா கூட நினைச்சாரு. ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள எப்ப வந்தியோ அப்பவே என் நிலைமை மாறிடுச்சு ருத்ரா. ஏன்னா எனக்காக நீ பேசுறப்போ மாமா அத உணர்றாரு, எனக்காக பேசுறாரு, என்ன நம்புறாரு. அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மட்டும் நீ இல்லனா மொத்த பழியும் என் மேல போட்டு கண்டிப்பா மாமாவை தூண்டி விட்டு என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருப்பாங்க. நான் உனக்கு சித்தி இல்ல ருத்ரா, நீதான் என் அம்மா. சாதாரண அம்மா இல்ல, தான் குழந்தைய எந்தவித கஷ்டமும் பட விடாம கையாலையும் மனசாலையும் தாங்கி பிடிச்சுக்கிற ரொம்ப பாசமான அன்பான அம்மா. நீ எப்பவும் எனக்கு இப்படி ஒரு அம்மாவா என் கூடவே வேணும் ருத்ரா. சரிடா குட்டி பாப்பா, நான் உனக்கு அம்மா, அப்போ நீ எனக்கு சித்தி, சரியா?
செட்டில் ஆகிறதுக்கு சரியான இடம் தான். இங்க டேராவை நல்லா போட்டு ஸ்ட்ராங்கா செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ஸ்வேதா நல்ல வசதிக்காரனை தான் புடிச்சிருக்கா போல இருக்கு. ஏய் ஏய் ஹாய் 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 ஏய் ஹாய் வாங்க வாங்க. ஆமா உன் ஃப்ரெண்டு தாரணி நிவேதா இங்கதான் டேரா போட்டிருக்காங்களாமே. ஆமா மேல இருக்காங்க. மாமா மாமா இவங்க எல்லாம் என் காலேஜ் மேட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ வணக்கம் சார். வாங்க வாங்க வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? உங்களை போட்டோல தான் பாத்திருக்கோம். ஆனா நேர்ல இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் சார். தேங்க்ஸ். என்ன ஸ்வேதா கல்யாணத்துக்கு முன்னாடியே வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க? இல்ல மாமா, இவங்க எல்லாம் நம்ம கல்யாணம் நடக்கிற டேட்ல ஃபாரின்ல இருப்பாங்க. ரொம்ப நாள் முன்னாடியே டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்பவே என்ன பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. சரி சரி, அப்ப நம்ம வீட்டுல இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷலா விருந்து ஏற்பாடு பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஸ்பெஷலா சமைக்க சொல்லிடு, தடபுடலா இருக்கட்டும். எல்லாரும் இங்க தானே இருக்க போறீங்க, நல்லா சாப்பிடணும், புரியுதுங்களா? எனக்கு மில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிஞ்சா லஞ்சுக்கு வந்து உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஐயோ சார், என்ன சார் நீங்க? நாங்களே கல்யாண செலிப்ரேஷனுக்கு இல்லன்னு தான் நாங்க இங்க வந்து செலிப்ரேட் பண்ணணும் பிளான் பண்ணிருக்கிறோம். நீங்க இல்லனா எப்படி சார்? நீங்க தானே சார் ஹீரோ, நீங்க தானே ஹீரோ. நீங்க இல்லனா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? எங்களுக்காக ஒரே ஒரு நாள் ப்ளீஸ், ஒரே ஒரு நாள் எங்க கூட தான் சார் நீங்க இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதுக்குள்ள எனக்கு மில்ல முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் போயே ஆகணும். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன். இப்ப திடுதுப்புன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம். மாமா, உங்களுக்காக ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. சரி, நான் இருக்கேன், அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த கிஃப்ட் கொடுத்து வேலையை முடிச்சிருவோம். ஏன்னா கிஃப்ட் கொடுத்தா தானே கல்யாண வீட்டுல சாப்பாடு போடுவாங்க. கரெக்ட். ஏ இந்த பக்கம் வா. நல்லா சிரிக்கலாம். ஏய் நீ போய் இருக்கிற, நான் நிக்கிறேன், நீ எடு. சூப்பர், தேங்க்யூ சோ மச். ஏய் என்னது இது, டெட்டி பேர் கொடுத்திருக்கீங்க? நான் என்ன சின்ன குழந்தையா? ஆமா, கல்யாணம் ஆகி உனக்கு சின்ன பாப்பா வர வரைக்கும் நீ ஒரு சின்ன பாப்பா தானே. வரப்போற அந்த பாப்பாக்கு தான் இந்த பொம்மை. வெரி நைஸ். நான் ஒண்ணு பண்றேன். ருத்ரா இங்க வா குட்டி. ருத்ரா குட்டி, ஸ்வேதா உன்னை கூப்பிடுறாங்கல்ல, வா. வா வா வா. ருத்ரா இந்தா இந்த டெடி பேரை வச்சுக்கோ. டெடி பேர்ல வேணாம், போரு. ருத்ரா குட்டி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வாங்கிக்க வாங்கிக்க வாங்க, நீ குட் கேர்ள் தானே, வாங்கிக்க வாங்கிக்க வாங்க. பாரு, ஸ்வேதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, நீ வாங்கலன்னு வச்சுக்கோ, உன்னை தப்பா நினைப்பாங்க. நீ குட் கேர்ள் தானே, வாங்கிக்க வாங்கிக்க வாங்க. போ போ சீக்கிரம் போ. சரி போய் விளையாடுங்க, போங்க 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 போங்க. இதுக்கு ஒரு சின்ன வேலை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே சார். யாரு இந்த பாப்பா? சொல்றேன், ரூமுக்கு வாங்க.
என்ன நீ ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்க? என்னதான் விஷயம்? வெளியே வாங்க சொல்றேன்.